பேர் என்னன்னாங்க, நீங்களே குழந்தை வச்சுங்கோ, அவ்வளோ மட்டும் என்ன 2ஆம் தரமாக வந்தால் கூட கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா 2ஆம் தரம் 3ஆம் தரம் இதெல்லாம் தேவையா? அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு? நம்ம புத்தி யோசனை பண்ணியிருந்தா இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லை மாட்டோம் இல்லை மேம். நடந்தது நடந்து போச்சுமா. அவள் பயந்துட்டு சொல்லாமல் இருந்துட்டா. ஆமாம், அப்பா தான் அடிப்பார் சொல்லாமல். அம்மாக்கிட்டே சொல்லியிருக்கலாம் இல்லை மேம். நான் 24 மணி நேரம் வேலைக்கு போயின்னு கிடக்குறாள், வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லியிருக்கலாம் இல்லை. நாங்கள் எதுனா பண்ணியிருப்போம்ல ஆரம்பத்துலேயே தெரிஞ்சிருந்தா கூட. 6 மாதம் 7 மாதம் வரைக்குமே கம்முன்னுட்டா. நாங்களாம் போய் செக் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் குழந்தை இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. அது கூட விட்டு வந்துட்டார் இவர் வீட்டுன்னு போயிட்டு. நான் அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நான் ஓடினேன் வீட்டிலேருந்து, திருப்பி வேலையிலேருந்து. அங்கே விட்டுட்டு வந்துட்டாரா? விட்டுட்டு இது மாதிரி சொன்னாங்க, பாப்பா இருக்குதுப்பா அவங்க வயிற்றுல கட்டி கிடையாதுன்னு சொன்னதுமே இவர் விட்டு வந்துட்டாரு. நான் போனதுக்கப்புறமா அவருக்கு என்னென்னா, நான் இங்கேருந்து இட்டுன்னு போனேன், என்கிட்ட சொல்லியிருக்கல 2 இடம் டீ வாங்கி கொடுத்தேன், இந்தமாரி நந்துச்சிப்பான்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வீட்டுக்கு இட்டுன்னுட்டுருக்கலாம்ல அப்படின்னு அவர் இன்னும் வரைக்குமே பேசலை மேம். அவர் பொண்ணுகிட்ட பேசவே இல்லை. குழந்தை மட்டும்தான் கொஞ்சம் வச்சுங்கிறாரு. வண்டிக்கு போயிட்டு வந்தால் என்ன ராத்திரி என்ன கேட்குறீங்க அப்படி மூட்டை மூட்டையாக பசங்க பொண்ணு இப்படி பண்ண இன்னும் நிற்கல இருந்துச்சு. மகரால் அது மாதிரி கிடையாது. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு என் சொந்தக்காரனுக்கு மற்ற பேரும் தெரிஞ்சிடும். வேலை பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஊர் ஃபுல்லாக ஃப்ரெண்டுங்க, வேலூர் ஃபுல்லாக நான் சொல்லி வளர்த்தேன். சொல்லி இல்லை லாஸ்ட்டு அப்பம் பேசிக்காது. இப்படி எல்லா பசங்களுக்கு தான் சொல்கிறேன், எல்லாம் பத்திரமா பார்த்தா அம்மா அப்பாங்க உஷாராக பாருங்க. நான் இவரு கூட எதிராக டியூட்டி போகும்போது அந்த உஷாரா பாரு போட்ட பசங்க விட்டா ஏமாந்து. அந்த பையன் 24 மணி இங்கே தான் இருப்பான் மேம். நீச்சல்லாம் சைக்கிள்லேருந்து மொத்தமே கற்றுக் கொடுத்தாரு மேம். இவரா? அந்த பையனுக்கு வீட்டாண்டே தான் இருக்கும் மேம். எப்போதும் பசங்க இவங்களா கூட அப்போல்லாம் சின்ன பசங்க அப்பத்துலேருந்தே டிவி பார்த்துன்னு பொம்மை சேனல் பார்த்துன்னு இங்கே தான் இருப்பான். அந்த பையன் இந்தமாரி பண்ணிச்சு மேம். எங்களுக்கே மனசு ஆறல, அந்த பையன் இப்படி இருந்து பண்ணிச்சேன். அங்கிள் ஆண்டின்னு தான் வந்து கூட்டின்னு இருக்கும். அவங்க தாத்தா மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணிட்டான். மிலிட்ரியில் என்ன தான் பண்ணான்னு தெரியல. அவன் வாய் ஃபுல்லாக போய் எல்லாம் கட்டி கொடுக்கணும்னு மூச்சு 30 அடி ஃபோன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் இப்போ நான் கூட வரது கூட கிடையாது. நானே போயிட்டு என்ன வெளியே போகணும் கோர்ட்டில் பார்த்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க மேம். முதல்ல இது மாதிரி சொன்னாங்க. இப்போ பிரச்சனை எங்களுக்கு ஆக்சிடென்ட் வச்சுங்க, அவங்களாம் தாங்க மாட்டாங்க. பிரச்சனை அவ்வளோ பெருசாகும்.